ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, இந்தியாவில் வந்து நான் சில ஷாப்பிங் பண்ணேன். ஸோ அந்த ஷாப்பிங்கோட ஹவுல் தான் பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா இந்த லாரியல் பாரிஸோட ஹேர் சீரம். ஸோ இந்த சீரம் மெயினாக எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து இஃப் இன்கேஸ் ஹீட் ப்ராடக்ட்ஸ் வந்து உங்கள் ஹேருக்கு நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த பர்டிகுலர் சீரம் நீங்கள் ஆஃப் பண்ணிக்கலாம், இல்லைனாலும் நீங்கள் ஆஃப் பண்ணிக்கலாம். பட் ஆனால் இந்த ப்ராடக்ட்டோட ப்ரைமரி ஃபங்க்ஷன் என்னென்னா, இது ஒரு ஹீட் ப்ரொடெக்டிங் சீரம். இது என்னோட செகண்ட் பாட்டில். ஏற்கனவே ஒரு பாட்டில் யூஸ் பண்ணி முடிஞ்சு போச்சு, அதனால் இதை வந்து நான் டாப் அப் பண்ணியிருக்கேன். ஸோ இது பார்த்தீங்கன்னா நம்ம தலை குளிச்சதுக்கு அப்புறமேல் வந்துட்டு கொஞ்சம் ஹேர் வந்து லைட்டாக வெட்டாக இருக்கும் போது ஒரு 2 பம்ப்ஸ் நான் போடுவேன். என்னோட முடிக்கு 2 பம்ப்ஸ் தேவைப்படும். 2 பம்ப்ஸ் எடுத்து நல்லா கையில் வந்து நல்லா ரப் பண்ணி அந்த ப்ராடக்டை வந்து ஆக்டிவேட் பண்ணணும். ஆக்டிவேட் பண்ணதுக்கு அப்புறமேலு நம்ம ஹேர் ஃப்ரம் எண்ட் டு மிட் செஷன் வர நல்லா அதை வந்து ஸ்ப்ரெட் பண்ணி விட்டு அதுக்கப்புறமேல் வந்து இஃப் இன்கேஸ் நீங்கள் ஹேர் ட்ரை பண்ணுறீங்க ஒரு ஸ்டைலிங் பண்ணுறீங்க அப்படின்னாலும் பண்ணிக்கலாம். நான் வந்து ஹேர் ட்ரை மட்டும் தான் பண்ணுவேன். ஸோ அதுக்கு வந்து இந்த சீரம் நான் யூஸ் பண்ணுவேன். நான் வந்து இந்த சீரம் அதுக்கு மட்டும் தான் யூஸ் பண்ணுவேன். பட் இதை நீங்கள் ரெகுலர் சீரமாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். வென்னவர் உங்கள் முடி வந்து ரொம்ப ஃப்ரிஸ்ஸாக நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க அப்படின்னாலும் அப்பப்போ எடுத்து கையில் ரப் பண்ணி நல்லா முடியில் ஸ்ப்ரெட் அவுட் பண்ணிக்கலாம். ஸோ இது ஒரு நல்ல ஹீட் ப்ரொடெக்ஷன் இருக்க ஒரு ஹேர் சீரம். பயோடர்மாவோட மைசெல்லா வாட்டர். பட் ஆனால் இந்த கார்னியை பார்த்தீங்கன்னா 120 ml தான் வந்து ஸ்டார்டிங் சைஸாக கொடுக்குறாங்க. ஸோ 120 ml வந்து நம்மளோட கேபின் பேக்ஸில் எடுத்துகிட்டு போக முடியாது யூஸ்வலாக ட்ராவல்லாம் பண்ணுறோம்னா. அதனால் பார்த்தீங்கன்னா இந்த பயோடர்மாவோட 100 ml மைசெல்லா வாட்டர் எப்போவுமே நான் வாங்குவேன் ட்ராவல் பர்பஸ்க்காக. ஸோ அதோட டாப் அப் இது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 3 பாட்டில் நான் முடிச்சிட்டேன். ட்ராவல் பண்ணுறதுக்காகவே வாங்கி ஒரு 3 பாட்டில் நான் முடிச்சிட்டேன். இது அதனால் ஒரு டாப் அப் தான். அண்ட் இந்த ட்ரிப்பில் பார்த்தீங்கன்னா நான் வந்து 2 சன்ஸ்க்ரீன் வாங்கினேன். ஒன்று வந்து மினரல் சன்ஸ்க்ரீன், இன்னொன்று வந்து கெமிக்கல் சன்ஸ்க்ரீன். மினரல் சன்ஸ்க்ரீன் பார்த்தீங்கன்னா எனக்கு செட்டே ஆகாது. மோஸ்ட் ஆஃப் தெம்க்கு செட் ஆகாதுன்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா அதில் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ராங்கான ஒயிட் காஸ்ட் இருக்கும், பிளெண்டபிளாக இருக்காது. ஒரு மாதிரி அப்படியே மூஞ்சியில் அப்பிக்கும். மூஞ்சிலான்ட்டு இல்லை, நீங்கள் எங்கே அப்ளை பண்ணாலும் அது அப்படியே அப்பிக்கும். லைக் யூ கேனாட் பிளெண்ட். அந்த மாதிரி நல்லா ஸ்டபர்னாக இருக்கும். யூஸும் பண்ணிட்டேன். இது வந்து நான் கொஞ்சம் யூஸ் பண்ணிட்டேன் வாங்கி. ஸோ ரீக்வலோட மினரல் சன்ஸ்க்ரீன். ஸோ இது பார்த்தீங்கன்னா லைட்டாக ஒரு டிண்ட் இருக்கும் இந்த மினரல் சன்ஸ்க்ரீனுக்கு. நான் உங்களுக்கு வேணால் லைட்டாக ஸ்வாட்ச் காமிக்கிறேன். லைட்டாக ஒரு ஆரஞ்சு டிண்ட் இருக்குது. ஸோ அதனால் நம்ம ஸ்கின் டோனுக்கு செட் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. பிளெண்ட் பண்ணும்போதுமே பார்த்தீங்கன்னா ஒரு மூசி டெக்ஸ்சரில் இது பிளெண்ட் ஆகுது. ஸோ இந்த மினரல் சன்ஸ்க்ரீனில் ஒயிட் காஸ்ட்டே வராது அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, நான் நிறைய மினரல் சன்ஸ்க்ரீன் யூஸ் பண்ணியிருக்கேன். அந்த மினரல் சன்ஸ்க்ரீனுக்கெல்லாம் இது பரவாயில்ல அப்படின்னு சொல்லலாம். ஸோ இஃப் இன்கேஸ் வந்து இந்த மைல்டு டிண்ட் லைக் ஒயிட் காஸ்ட்னு சொல்ல முடியாது, லைட்டாக ஒரு ஆரஞ்சு டிண்ட் வருது. இஃப் இன்கேஸ் உங்களுக்கு அந்த லைட் டிண்ட் ஓகே அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா தாராளமாக இந்த சன்ஸ்க்ரீன் நீங்கள் போய்க்கலாம். இல்லை எனக்கு வந்து என்னோடய ஃபேஸ் அப்படியே இருக்கணும், எந்த டிஃப்ரென்ஸும் தெரியக்கூடாது அப்படின்னு நினச்சிங்கன்னா வேறு வழியெல்லாம் இந்த மாதிரி நீங்கள் கெமிக்கல் சன்ஸ்க்ரீன் தான் போயாகணும். அப்போ தான் உங்களுக்கு அந்த ஃபினிஷ் கிடைக்கும். மினரல் சன்ஸ்க்ரீனில் அது கிடைக்காது. இப்போ வரைக்கும் இல்லைங்க எந்த மினரல் சன்ஸ்க்ரீன்லையும். அப்படி ஏதாவது உங்களுக்கு தெரிஞ்சுன்னா தயவு செஞ்சு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுவேன், நானும் ட்ரை பண்ணி பார்க்குறேன். ஸோ இந்த சன்ஸ்க்ரீன் பார்த்தீங்கன்னா இந்தியாவில் நான் ஓப்பன் பண்ணதுமே இதை யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஸோ 2 வீக்ஸாக இதுதான் நான் யூஸ் பண்ணிருக்கேன். எப்படி இருக்குது அப்படின்னு நான் தெரிஞ்சுக்கிறதுக்காக. இந்த மினரல் சன்ஸ்க்ரீனில் ஒன் ஆஃப் த மெயின் அட்வான்டேஜ் என்னென்னா, நீங்கள் அப்ளை பண்ணணுமே அப்படியே ஸ்டெப் அவுட் பண்ணிடலாம். வேற கெமிக்கல் சன்ஸ்க்ரீனில் வந்து நீங்கள் அப்ளை பண்ணிட்டு ஒரு 20 minutes வெயிட் பண்ணணும். அதுக்கப்புறமே தான் வெளியே ஸ்டெப் அவுட் பண்ண முடியும். அண்ட் கொஞ்சம் டிண்ட் இருக்கும். சரி இங்கே தானே வீட்டில் தானே சுற்றிட்டு இருக்கோம் அப்படிங்கிறதுனால நான் அதை கண்டுக்கிறது இல்லை. ஸோ இஃப் இன்கேஸ் நீங்கள் வீட்டில் இருக்கீங்க, இண்டோரில் இருக்கீங்க அப்படின்னால அதை கண்டிப்பாக ப்ரிஃபர் பண்ணலாம். அக்வாலாஜிக்காவோட க்ளோ டூ சன்ஸ்க்ரீன். இந்த சன்ஸ்க்ரீன் பார்த்தீங்கன்னா ஒரு டாப் அப் தான். நிறையா இந்த மாதிரி டியூப் வாங்கி நான் யூஸ் பண்ணி முடிச்சாச்சு. ஸோ இது ஒரு டாப் அப்பாக நான் யூஸ் பண்ணுறேன். ஆஸ் யூஷுவல் இந்த சன்ஸ்க்ரீன் வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். லைக் நம்ம ஃபேஸில் வந்துட்டு நம்ம எதுவுமே போடாத மாதிரி லைக் பேர் ஃபேஸாக இருக்க மாதிரி இந்த சன்ஸ்க்ரீன் வந்து ஒரு ஃபினிஷ் தரும். நீங்கள் மினரல் சன்ஸ்க்ரீன் யூஸ் பண்ணாலும் சரி, கெமிக்கல் சன்ஸ்க்ரீன் யூஸ் பண்ணாலும் சரி, எந்த சன்ஸ்க்ரீன்னாலுமே ஒரு 2 to 3 hours ஒன்ஸ் நீங்கள் அவுட்டோரில் இருக்கீங்க, நல்ல ஹெவி எக்ஸ்போஷரோட சன் எக்ஸ்போஷரோட இருக்கீங்க அப்படின்னா அந்த ஃப்ரீக்வன்சியில் வந்து நீங்கள் ரீஅப்ளை பண்ணணும். அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த பெல்லா காட்டன் பேட்ஸ். ஸோ நத்திங் ஃபேன்சி, ஜஸ்ட் ஆர்டினரி காட்டன் பேட்ஸ். ஸோ தினமும் நம்ம சன்ஸ்க்ரீன் போடுறோம். அப்படி இருக்கும்போது நான் தினமுமே வந்து என் ஃபேஸை மைசெல்லா வாட்டர் யூஸ் பண்ணி க்ளீன் பண்ணுறேன். அப்போ வந்து நான் டெய்லி அந்த மைக்ரோ ஃபைபர் கிளாத் வாஷ் பண்ணுற மாதிரி இருக்கும். அதனால் இந்த காட்டன் பேட் வந்து கொஞ்சம் எனக்கு ஈஸியாக இருக்குது லைக் யூஸ் பண்ணிட்டு த்ரோ பண்ணுறது. ஸோ இதை அடிக்கடி டாப் அப் பண்ணிப்பேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இப்போ நான் காமிச்சதோட ஸ்கின் கேர் ப்ராடக்ட்ஸ் எல்லாமே முடிஞ்சு நெக்ஸ்ட் வந்து நம்ம மேக்கப்புக்குள்ளே ஸ்டெப் இன் பண்ண போகிறோம். 4-in-1 ட்ராவல் ப்ரஷ் அப்படின்னு சொல்கிறாங்க. திஸ் இஸ் ஃப்ரம் மாஸ். மேக்கப் அப்படிங்கிற விஷயத்தில் நம்ம மேக்கப் அப்ளை பண்ணுறது மட்டும் பெருசு கிடையாது. நம்ம அப்ளை பண்ணி முடிச்சதுக்கு ஒரு இந்த ப்ரஷ், இந்த ஸ்பஞ்ச் இதெல்லாம் ஒவ்வொரு யூஸ்க்கு ஒரு தடவையும் க்ளீன் பண்ணோம்ல, அதுதான் பெரிய விஷயம். எனவே மேக்கப்புக்கான ப்ரஷ் செட் வந்து நான் ஆல்ரெடி வச்சுருக்கேன். ஸோ இது வந்து ஒரு டாப் அப் தான். சரி கொஞ்சம் அஃபோர்டபுளாக இந்த ட்ராவலுக்கு இருக்க மாதிரி ஹேண்டியாக வேணும் அப்படிங்கிறதுக்காக இதை ஆர்டர் பண்ணி பார்த்தேன். இன்னும் யூஸ் பண்ணல, மேபி இதை நான் ட்ரை பண்ணிட்டு எப்படி இருக்குது அப்படி சொல்கிறேன். ஸோ இந்த சைட் பார்த்தீங்கன்னா ஃபவுண்டேஷன் ப்ரஷ் கொடுத்துருக்காங்க. இது வந்து பவுடர் ப்ரஷ் கொடுத்துருக்காங்க. இதை இப்படியே நம்ம வந்து ஓப்பன் பண்ணோம்னா இது ஒரு குட்டி ப்ரஷ்ஷு. லைக் மேபி இந்த ஐஷேடோ டஸ்ட் பண்ணுறதுக்கு அந்த மாதிரி இது யூஸ் பண்ணிக்கலாம். எனக்கு டீட்டெயிலாக தெரில. ஸோ இங்கே ஒரு குட்டி ப்ரஷ் இருக்குது. அண்ட் அதே மாதிரியே இதையும் நம்ம ஓப்பன் பண்ணோம்னா
இங்கே வந்து அதை விட குட்டி ப்ரஷ் இருக்குது. லைக் மேபி ஐ திங்க் இது ஐ ஷேடோவுக்கு அந்த மாதிரி தான் இருக்கும். இது ரெண்டும் ஐ மேக்கப்புக்காக இருக்கும், இது ரெண்டும் வந்து ஃபேஸ் மேக்கப்புக்காக இருக்கும். ஸோ அடுத்த ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா இன்டர்நெட்டோட த மோஸ்ட் வைரல் டிட்டர் குஷன் ஃபவுண்டேஷன் தான். டிட்டர் குஷன் ஃபவுண்டேஷன் இந்த ஷேட் 31N ஃப்ரெஞ்ச் பெய்ஜ். ஸோ இந்த ஷேடுக்கு ஒரு சின்ன பேக் ஸ்டோரி நான் சொல்கிறேன். ஸோ இந்த ஷேட் வாங்குறதுக்கு முன்னாடி நான் வந்து அந்த ஃபைண்டேஷன் இருக்கும்ல அதில் போட்டு நான் வந்து என்னோட ஷேடு இது அப்படின்னு நான் கண்டுபிடிச்சேன். அதில் பார்த்தீங்கன்னா 29N அப்படின்னு சொன்னாங்க என்னோட ஷேடு. பட் 29N வந்து என்னோட ஷேடு இல்லை, எனக்கு லைட்டராக இருந்தது இந்த ஷேடு. இது அப்படியே வச்சுட்டு இந்தியாவில் இதுக்கு அடுத்து ஒரு ஷேட் டார்க்கராக போனோம்னா இந்த 31N வந்து. ஸோ இந்தியா போனதுமே இது வந்து நம்மளுக்கு செட் ஆகுமா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு நான் இதை ஓப்பன் பண்ணி ஸ்வாட்ச் பண்ணி பார்த்தா இது என்னோட பர்ஃபெக்ட் ஷேடாக இருக்குது. இன்கேஸ் நீங்கள் மேக் NC40 இருக்கீங்கன்னா இது உங்களோட பர்ஃபெக்ட் ஷேடாக இருக்கும். இது இன்னும் நான் ப்ராப்பராக யூஸ் பண்ண ஆரம்பிக்கல, சரி இருக்கட்டுமே எவ்வாவது நம்மளுக்கு யூஸ் ஆகும் அப்படிங்கிறனால இது சும்மா வாங்கி வச்சேன். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா நெயில் பாலிஷஸ் தான். ஸோ எனக்கு லிப்ஸ்டிக் எந்த அளவு பிடிக்குமோ அதே அளவு எனக்கு நெயில் பாலிஷஸும் பிடிக்கும். ஸோ ஒரு ட்ரிப் நான் போகிறேன் அப்படின்னா இந்தியாவில் கண்டிப்பாக வந்து லிப்ஸ்டிக்கும் நெயில் பாலிஷும் எப்படியாவது ஷாப் பண்ணிவிடுவேன். ஸோ அந்த மாதிரி ஸ்டாக் அப் பண்ண நெயில் பாலிஷஸ் தான் இது. ஏன்னா நைக்கால இந்த பேர் ஃபுட் ஸ்ட்ரோல். ஸோ ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இதே ஷேட் பேர் ஃபுட் ஸ்ட்ரோல் வந்து நான் ஆல்ரெடி வச்சிருக்கேன். அது கொஞ்சம் கெட்டி ஆயிடுச்சு, பழசாயிடுச்சு, வாங்கி ஒரு 3 வருஷம் ஆகுது. சரி அதனால இதே ஷேடை ஸ்டாக் அப் பண்ணலாம் ஃப்ரெஷ்ஷாக அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஷேடை நான் ஸ்டாக் அப் பண்ணியிருக்கேன். என்னோட ரொம்ப ஃபேவரட்டான ஷேடு. ஸோ நெக்ஸ்ட் வாங்கின 2 நெயில் பாலிஷும் பார்த்தீங்கன்னா ஸ்டுடியோ வெஸ்ட் பிராண்ட்லேருந்து. ஸோ வெஸ்ட் சைடில் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்டாக நான் வந்து இந்த ட்ரெஸ்ஸஸ்லாம் ஆன்லைனில் தான் பர்ச்சேஸ் பண்ணுவேன். இங்கே இருக்கிறனால இந்தியா போனால் அட்லீஸ்ட் ஒரு தடவை வெஸ்ட் சைடு உள்ள ஸ்டோர் போய் பார்க்கணும் அப்படின்னு நான் நினைப்பேன். ஸோ அந்த மாதிரி இந்த தடவை ஸ்டோர் போனப்போ ட்ரெஸ் எடுத்தேனோ இல்லையோ கூட வந்து இந்த 2 நெயில் பாலிஷ் எடுத்துட்டேன். ரொம்ப க்யூட்டாக இருந்தது இந்த 2 கலர்ஸும். அந்த ஃபர்ஸ்ட் ஷேட் பார்த்தீங்கன்னா டெனிம் 03 அப்படின்ட்டு. ஸோ இப்போ நான் என் கையில் போட்டிருக்கிறது இந்த ஷேட் தான். இந்த ஷேட் பார்த்தீங்கன்னா பேபி ப்ளூவில் லைட்டாக ஒரு சில்வர் ஷிம்மர்ஸ் இருந்தது, எனக்கு ரொம்ப பிடிச்சது, அதனால இன்றைக்கி அப்ளை பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு ஆரஞ்சு ஷேட், ரொம்ப டல்லாகவும் இல்லாமல் ரொம்ப பிரைட்டாகவும் இல்லாமல் லைக் ரைட் அமௌண்ட் ஆஃப் பிரைட்னஸ் கொடுத்து ஒரு ஆரஞ்சு ஷேட் இருந்தது. ஸோ இந்த ஷேடில் எனக்கு எந்த ஆரஞ்சும் இல்லை, அதனால நான் இது வாங்கியிருக்கேன். க்ரீம் ட்ராபிக்கல் ஃப்ளேம் அப்படிங்கிறது இந்த ஷேட் நேமு. லைக் இந்த ஆரஞ்சு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக என்னோட ஸ்கின் டோனுக்கு செட் ஆகும், அதனால் இது ஒன்று எடுத்தேன். அடுத்து பார்த்தீங்கன்னா கலர் பாரில் கோஸ் வேட் அப்படின்னு ஒரு ஷேடு. ஸோ இந்த பர்டிகுலர் ஷேட் பார்த்தீங்கன்னா நான் நைக்கால வாங்கினேன், எனக்கு செட் ஆகும் அப்படின்னு நினச்சி வாங்கினேன். பட் ஆனால் இது பார்த்தீங்கன்னா என்னோட ஸ்கின் டோன் ஷேட்லேயே இருக்குது. கேப் பியூட்டியோட கலர் கரெக்டிங் கிரையான். ஸோ பேசிக்லி அப்பப்போ நம்ம தூங்காமல் ஜூம்பி மோடில் இருக்கோம் அப்படின்னா இந்த டார்க் சர்க்கிள்லாம் வரும், அண்ட் அப்பப்போ நம்மளுக்கு பிம்பிளால் பிக்மெண்டேஷன் வருது. ஸோ அதை கவர் பண்ணி மேலே மேக்கப் போட்டுக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஆசையில் வாங்கினேன். ஸோ ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்கிறேன். இது கிரையான் அப்படிங்கிறனால இதோட அப்ளிகேஷன் ரொம்ப பட்டரியாக இருக்கும் அப்படின்னு நான் கேள்விப்பட்டேன். ஸோ அதனால தான் இது பர்ச்சேஸ் பண்ணேன். பியூட்டியோட ப்ரௌன் காஜல். ஸோ நிறைய காஜல் வாங்கியாச்சு, நிறைய ப்ரௌன் கலர் காஜலும் எல்லா பிராண்ட்லேருந்தும் வாங்கி ட்ரை பண்ணியாச்சு. பட் இதுவரை அதெல்லாம் யூஸ் பண்ண பாடு கிடையாது. போடலான்னு ஆசையாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ப்ரௌன் காஜல் யூஸ் பண்ணி நம்ம ஐலைனர் மாதிரி போட்டோம்னா என்னோட கண்ணோட கலருக்கு அந்த ப்ரௌன் கலர் காஜலே தெரிய மாட்டேங்குது. பார்த்து ரிசர்ச் பண்ணதில் இதுதான் இருக்கிறதுலே டார்க்கஸ்ட் ப்ரௌன். ஸோ மேபி இது எனக்கு செட் ஆகலாம் அப்படின்னு எனக்கு தோணுச்சு. ஸோ இந்த ப்ரௌன் காஜலோட ஸ்வாட்ச் நான் உங்களுக்கு காட்டுறேன் எவ்வளோ டார்க்காக இருக்குது அப்படின்னு. ஸோ இதுதான் இந்த கே பியூட்டியோட ப்ரௌன் காஜலோட ஸ்வாட்ச். ஸோ கிட்டத்தட்ட பிளாக்கோட தங்கச்சி மாதிரி இருக்குது. ஸோ ஐ திங்க் இது என் கண்ணில் கொஞ்சம் தெரியும், பெட்டர் தேன் வியரிங் அதர் ப்ரௌன் காஜல்ஸ் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ நைக்காவில் வந்து ஸ்டார்டஸ்ட் க்ரோம் ஐலைனர்னு ஒன்று வச்சுருந்தாங்க. ஸோ நான் போன டைம் தான் இந்த ப்ராடக்ட் லான்ச். ஸோ நான் லாஸ்ட்டாக போயிருந்த டைம் தான் ரீசெண்டாக நைக்காவில் லான்ச் பண்ண ப்ராடக்ட் இது. ஸோ இதில் வந்து ஒரு செவரல் ஷேட்ஸ் இருந்துச்சு. பட் இதில் வந்து ஐ திங்க் இந்த போஸ்ட் அப்படிங்கிற ஷேட் வந்து எனக்கு ரொம்ப சூட் ஆகும் அப்படின்னு நான் நினச்சி வாங்கினேன். பட் இதுவரை நான் யூஸ் பண்ணல. ஸோ இது சொன்ன மாதிரி ஒரு ஸ்டார்டஸ்ட் க்ரோம் ஃபினிஷ் தான் கொடுக்குது. இஃப் இன்கேஸ் நீங்கள் ஐலைனர் பர்சனாக இருக்கீங்க அண்ட் நிறைய ஐலைனர் கலர் யூஸ் பண்ணி உங்களுக்கு போர் அடிச்சிச்சு, இன்னும் ஏதாவது டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா தாராளமாக இந்த ஐலைனர் போகலாம். ரொம்ப சூப்பராக இருக்குது, பார்க்கவே ஃபென்டாஸ்டிக்காக இருக்குது. எனக்கு யூஸ் பண்ண தெரிஞ்சால் கண்டிப்பாக நான் இது அடிக்கடி வேர் பண்ணுவேன். ஸ்டுடியோ வெஸ்ட்டில் க்ரீம் அப்படின்னு ஒரு ஷேடு. ஸ்டுடியோ வெஸ்ட்டில் க்ரீம் அப்படின்னு ஒரு ஷேடு. இந்த ஷேட் பார்த்தீங்கன்னா மோர் ஒயிட்டிஷ் லைலாக் அந்த மாதிரி இதில் வருது, பட் மோர் டுவர்ட்ஸ் ஒயிட்டு. ஸோ எனக்கு ஜெட்டலாக நான் முன்னா சொன்ன மாதிரி இந்த ஒயிட் பேஸ் பண்ணியிருக்க பேஸ்டல்ஸ்லாம் எனக்கு நல்லா செட் ஆகும், அதனால இந்த ஷேட் நான் ஒன்று வாங்கியிருந்தேன். எர்த் ரிதமோட லிப்ஸ்டோன் ப்ளை அப்படிங்கிற லிப்ஸ்டிக். ஸோ இந்த லிப்ஸ்டிக் ஷேட் பார்த்தீங்கன்னா சுந்தரி. ஆக்சுவலி எனக்கு எந்த ஷேட் வாங்குறதுன்னு தெரியல. அதில் வந்து ஷேட் ரேஞ்ச் வந்து ரொம்ப வேர்சடைலாக இல்லை. இன்னும் கொஞ்சம் எய்தர் ரொம்ப டார்க் ஷேட்ஸ் இருக்குது, இல்லைனா எய்தர் நல்லா வைப்ரண்ட்டான ஷேட்ஸாக இருக்குது. ஸோ இந்த ஷேட் பார்த்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம் ப்ரைட்டாக இருக்குது. ஸோ இந்த பர்டிகுலர் லிப்ஸ்டிக் வாங்கினதுக்கு ரீசன் என்னென்னா கே பியூட்டியோட ரீசெண்ட் லான்ச் அந்த க்ரீம் லிப்ஸ்டிக் இருக்குல்ல, அது எனக்கு ரொம்ப பிடிச்சது. ஸோ அதுலேயே நான் ஒரு 3 ஷேட் வச்சுருக்கேன். பட் நிறைய வீடியோஸில் சொன்னாங்க அந்த கே பியூட்டி லிப்ஸ்டிக் வந்து இத்தனைக்கும் 999 இருக்குது, பட் ஆனால் இது அதை விட அஃபோர்டபுளாக இருக்குது. அண்ட் எர்த் ரிதமோட பேக்கேஜிங்கும் பெட்டராக இருக்குது, சேம் ஃபார்முலேஷன் அப்படின்னு சொன்னாங்க. அந்த ஃபார்முலேஷன் செக் பண்ணுறதுக்காக இந்த எர்த் ரிதமோட லிப்ஸ்டிக் வாங்கினேன். ஸோ சொன்ன மாதிரி இந்த எர்த் ரிதம்லேயுமே பேக்கேஜிங் ரொம்ப சூப்பராக கொடுத்துருக்காங்க. லைக் இந்த மாதிரி ஓப்பன் ஆகிற மாதிரி ஒரு புல்லட். இப்போதைக்கு இந்த சுந்தரி ஷேட் வந்து இப்படி தான் இருக்குது என்னோட ஸ்வாட்சில். அண்ட் அவ்வளோதான், ஹவுல் முடிஞ்சிச்சு. பட் இது வந்து எனக்கு கிஃப்டாக கிடைச்ச ப்ராடக்ட். செந்தில் வந்து இந்த இந்தியா ட்ரிப்பில் எனக்கு கிஃப்ட் பண்ணார். ஸோ த லாஸ்ட் ப்ராடக்ட் அண்ட் ஸ்பெஷல் ப்ராடக்ட் ஆஃப் த டே தான் பல்கரி ஓம்னியா.
ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் பெரிய பெர்ஃப்யூம் பர்சன் கிடையாது. எப்போவாவது வெளியே போனால் நான் பெர்ஃப்யூம் போடுவேன், பட் ஆனால் ரெகுலர் பேசிஸில் யூஸ் பண்ணுறது கிடையாது. பட் ஐ ரியலி அப்ரிஷியேட் லைக் வாங்கிட்டு வந்து கொடுத்தாங்க அப்படிங்கிற அந்த மனசை நான் அப்ரிஷியேட் பண்ணுறேன், அவ்வளோதான். ஸோ இந்த பெர்ஃப்யூம் பற்றி சொல்லணும்னா இட் லுக்ஸ் ஃபேன்சி, லைக் பார்த்தாலே ஒரு ஜுவல் மாதிரி இருக்குது. அண்ட் இதோட சென்ட் பார்த்தீங்கன்னா லைக் சாண்டல்வுட், வுட்டி, ஃப்ளோரல் இதெல்லாம் மிக்ஸ் ஆன மாதிரி இருக்குது. அண்ட் இது நம்ம ஸ்கின்ல நம்ம ஸ்ப்ரே பண்ணும்போது அதோட பெர்ஃப்யூம் இன்னும் லாங் லாஸ்டிங்காக இருக்குது. அண்ட் நம்ம ஸ்வெட்டோட ஸ்மெல்லோட சேர்ந்து இது வேறு மாதிரி ஒரு ஸ்மெல் வருது. ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோட வந்து உங்களை நான் பார்க்குறேன். Until then, bye from Sangavi. Bye guys, take care.